உருவாக்கிய ஒரு பொருள் 40 வருஷத்துக்கு மேலாக விண்வெளியில பயணிச்சு இப்போ பூமியில இருந்து சுமார் 15 மில்லியன் மைல் தூரத்துல, அதாவது 2400 கோடி கிலோமீட்டர் தொலைவுல இருக்குன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, நாசாவோட Voyager 1 விண்கலம் இப்போ நம்ம சூரிய குடும்பத்தோட எல்லையில ஒரு கண்ணுக்கு தெரியாத கோட்டை கடந்து அங்க ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மையை கண்டுபிடிச்சிருக்கு. அந்த உண்மை உலக விஞ்ஞானிகளையே மிரள வச்சிருக்கு. வாங்க அந்த அண்டவெளி மர்மத்தை பத்தி விரிவாக பார்க்கலாம். 1977ல ஏவப்பட்ட இந்த Voyager 1 வியாழன், சனின்னு பல கோள்களை தாண்டி நம்ம சூரிய குடும்பத்தோட கடைசி எல்லைக்கு பயணம் செஞ்சது. விஞ்ஞானிகள் அந்த எல்லையை ஹீலியோபாஸ்னு சொல்றாங்க. இதுதான் நம்ம சூரியனோட அதிகாரம் முடிகிற இடமும் நட்சத்திரங்களுக்கு இடையேயான விண்வெளி தொடங்குற இடமும் கூட. இந்த எல்லையில தான் Voyager 1 அந்த அதிர்ச்சியான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கு. அதுதான் நெருப்புச் சுவர், அதாவது வால் ஆஃப் ஃபயர். சரி, நெருப்புச் சுவர்னா என்ன? நம்ம சூரியன்ல இருந்து சூரிய காற்றுன்னு ஒரு சக்தி வாய்ந்த துகள்கள் கொண்ட புயல் எப்பவும் வீசிட்டே இருக்கும். இந்த சூரிய காற்று சூரிய குடும்பத்தோட எல்லையில வெளியே இருந்து வர விண்மீன் காற்றுன்னு சொல்ற இன்னொரு சக்தியோட பயங்கரமா மோதும். இந்த மோதலால அந்த இடத்துல ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆனா மிகவும் சூடான ஒரு பகுதி உருவாகுது. அந்த இடத்தோட வெப்பநிலை எவ்வளவு தெரியுமா? சுமார் 54,000 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 30,000 டிகிரி செல்சியஸ். சூரியனோட மேற்பரப்பை விட பல மடங்கு அதிகமான வெப்பம். எந்த நட்சத்திரமும் இல்லாத இடத்துல எப்படி இவ்வளவு வெப்பம் உருவாகுதுன்னு விஞ்ஞானிகளே குழம்பி போயிருக்காங்க. ஆனா இவ்வளவு சூடான ஒரு சுவரை கடந்து Voyager 1 எப்படி சேதமடையாம போச்சு? காரணம், அந்த நெருப்பு சுவர் ரொம்ப அடர்த்தி குறைவானது. அதாவது அங்க இருக்கிற துகள்கள் அதிவேகமா நகர்ந்தாலும் ஒன்னோட ஒன்னு மோதுறது ரொம்ப அரிது. அதனால Voyager 1 எந்த பாதிப்பும் இல்லாம அத கடந்து போயிடுச்சு. இப்போ Voyager 1 அனுப்புற ஒரு சிக்னல் பூமிக்கு வந்து சேர 21 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. ஒரு சின்ன நைட் லேம்ப் அளவுக்கு வெறும் 4 வாட் சக்தியில இயங்குற இந்த விண்கலம் இன்னும் 2030 வரைக்கும் செயல்படும்னு நாசா நம்புது. நம்ம சூரிய குடும்பத்தோட பாதுகாப்பு கவசமான இந்த ஹீலியோபாஸ் பத்தியும் இந்த நெருப்பு சுவர் பத்தியும் Voyager அனுப்புற தகவல்கள் பிரபஞ்சத்தை பத்தின நம்ம புரிதலையே மாற்றி எழுத போகுது. இந்த அண்டவெளி அதிசயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.